விஜய் வெளியே வர மாட்டான், விஜய் வந்து மக்களை சந்திக்கவே மாட்டான்னு சொல்லி திமுக விமர்சிதாவும் இப்ப வந்து வேறு வேறு விதங்கள்ல வந்து திமுக புலம்புறதாகவும் விமர்சிச்சிருக்காரு. எதுக்கு நாங்க புலம்புறோம்? எதுக்கு புலம்புறோம்னு கேட்டேன். நாங்க செஞ்சிருக்க திட்டங்கள் தியாகங்கள் ஏறால் தம்பி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இன்றைய முதலமைச்சர் தளபதி செய்திருக்கின்ற தியாகங்கள். மிஸ்ஸால் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார். யாரு? முதலமைச்சர். எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருப்பார்? ஒன்றிய அரசு என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எது துரோகம் இழைக்கின்ற திட்டங்கள் எது வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர். யார் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? நீங்க சொல்றதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வேணா வரலாம். அதுதான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க பேச வைக்கிறீங்க. பேசுனா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு. எங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறான். அதாவது குறிப்பா பொது விநியோக திட்டத்தை பொறுத்தளவுல தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் 2007ஆம் ஆண்டு இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அதாவது பொது விநியோக திட்டத்தில் உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு, பாமாயில் இதெல்லாம் மானிய விலையில், அதே ஆட்டா மாவு ஓப்பன் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு வாங்கி மானியத்தில் இப்போ பருப்பு துவரம் பருப்புனா 30 ரூபா, பாமாயிலாம் 25 ரூபா, இது மாதிரி கொடுத்து மக்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். 2,27,00,000 குடும்ப அட்டைதாரர்கள். இடையில அதிமுக ஆட்சியில் 2014 இந்த ஆட்டா மாவையும் உளுந்து பருப்பையும் நிறுத்திட்டாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது உண்மைதான். இப்போ இந்த ஒவ்வொரு வாக்குறுதியாக முதலமைச்சர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு நிதி தர மறுக்குது. போதுமான நிதி கொடுத்தா கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேற்றிடுவோம். இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு நம்பர் 1, 11.19%. தனிநபருடைய வருமானத்துல 2வது இடம். தொழிலாளர் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு முதலிடம். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு முதலிடம். இப்ப எத்தனையோ துறையில தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. இப்ப ஒன்றிய அரசு நமக்கு நிதியை அதிகமாக கொடுத்தாங்கன்னா வேண்டிய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கும். அதனால முதலமைச்சர்கள் சொன்ன வாக்குறுதி கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். உளுந்து பருப்பு தான் கொடுக்கலன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இன்னுயிர் காக்கின்ற 48. யாராவது விபத்துல சிக்கி இறந்த, அதாவது அடிபட்டு இருந்தாங்கன்னா 48 மணி நேரத்துக்கு ஆண்டு செலவு 2.5 லட்சம் ரூபாய் செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லல. அதே மாதிரி 1 முதல் 5 படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லல. இன்னைக்கு 20 லட்சம் பேர் காலை உணவு இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவம் திட்டம் 6 முதல் 12 வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போனால் மாசம் 1000 ரூபாய் தரம்னு சொல்லல. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவரும் பல லட்சம் பேருக்கு நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி தேர்தல். அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம், அதோடு நம்மை காக்கும் நலன் காக்கும் மு.க. ஸ்டாலின் அரசு, தாய் மாணவ திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சனிக்கிழமை நேற்றுக்கு இன்னைக்கு 2 நாள் அதாவது மாதத்தின் 2வது சனி ஞாயிறுல வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கின்ற திட்டம், தாய் மாணவ திட்டம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதியும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைய, இது இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் இன்றைக்கு திமுக அரசு நிறைவேற்றி. ஜிஎஸ்டில மாற்றமே கொண்டாடும் சொல்லி ஏற்கனவே இந்தியா கூட்டணியில நாங்கள் தேர்வு சொல்லியிருக்கிறோம். ராகுல் காந்தி வந்தா அதை எடுத்துட்டு வேற மாதிரி நாங்கள் அது வரி சீரமைப்பு மாற்றி கொண்டு வரோம்னு சொன்னா நாங்கள் கொண்டு வரல. அதான் சொல்றேன், எங்களுக்கு வாய்ப்பு மக்கள் தமிழ்நாட்டில் வழங்கினாங்க, இந்தியா முழுவதும் சில மாநிலங்கள் வழங்கினாங்க, சில மாநிலங்கள் வழங்கவில்லை. இல்லாட்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா இதுல சில மாற்றங்கள் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி சொன்னார், ஜிஎஸ்டியை நாங்கள் எடுத்துட்டு வேற மாதிரியான வரி விதிப்பை கொண்டு வரும்னு சொன்னாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.